வாளறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாம் உலகத்தின் முதல் மாந்தன் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய லெமுரியா கண்டத்தை பற்றி பார்க்கலாம். கிபி 1864 இங்கிலாந்தை சேர்ந்த விலங்கியல் ஆய்வாளரான பிலிப் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் மடகாஸ்கரின் பாலூட்டிகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை எழுதி அதை அறிவியலின் காலாண்டு அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியிட்டார். இந்த கட்டுரையில் அவர் மடகாஸ்கரில் மட்டுமே காணப்படக்கூடிய லெமூர் புல்வஸ் அப்படிங்கிற ஒரு குரங்கோட புதைப்படிமம் தமிழகத்தில் நீலகிரி மலைத்தொடரில் கண்டுபிடிக்கப்பட்டதை அவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அதை வச்சு சில ஊகங்களையும் அவர் முன்வைக்கிறார். சரி, நாம முதல்ல இந்த லெமூர் புல்வஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம். லெமூர் அப்படிங்கிறது மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்ட ஒரு குரங்கினம். லெமூர் குரங்குகளில் 8 குடும்பம் இருப்பதாகவும் அதில் பல்வேறு வகை லெமூர்கள் உள்ளதாகவும் நமக்கு விலங்கியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. மேற்கூறப்பட்ட இந்த லெமூர் குரங்குகளில் 11 இனங்களும் ரொம்ப தூய்மையான, அதாவது இனக்கலப்பு எதுவும் நடக்காத ஒரு இனமாக இருக்கு. இந்த வகை குரங்குகள் மடகாஸ்கரில் மட்டுமே வாழ்கின்றன. நாம இதுக்கு முன்னாடி சொன்ன 11 இனங்களில் ஒன்று தான் இந்த லெமூர் புல்வஸ் குரங்கு. லெமூர் புல்வஸ் குரங்கு மடகாஸ்கரில் மட்டுமே வாழ்ந்ததா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இந்த நிலையில 1800களில் மடகாஸ்கருக்கு வெளியே இதனுடைய புதைப்படிமம் கிடைக்குது. அதாவது தமிழகத்தோட நீலகிரி மலைத்தொடரில் இதனுடைய புதைப்படிமம் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் ஆப்பிரிக்காவிலேயோ மத்திய கிழக்கிலோ இந்த லெமூர் புல்வஸ் குரங்கோடைய புதைப்படிமம் எதுவும் கிடைக்கல. வெறும் 100 கிலோமீட்டர் கடலை கடந்து ஆப்பிரிக்கா செல்ல முடியாத இந்த லெமூர் குரங்கு 5000 கிலோமீட்டர் கடலை கடந்து எப்படி தமிழகம் வந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிச்ச பிலிப் ஸ்லேட்டர் தமிழகத்தையும் மடகாஸ்கரையும் இணைக்கிற ஒரு நிலப்பரப்பு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா பிற்காலகட்டத்தில் அது கடல்ல மூழ்கிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் யூகிக்கிறார். இந்த நிலப்பரப்புக்கு லெமூர் குரங்கோட பேரை வச்சு லெமூரியா அப்படிங்கிற ஒரு பேரை அவர் சூட்டுறார். லெமூரியா கருதுகோளுக்கு கிபி 1864 பல்வேறு துறை ஆதரவும் கிடைக்குது. டார்வினோட பரிணாம கோட்பாட்டில் சொல்லப்படக்கூடிய ஹோமிட் அப்படிங்கிற மூலக்குரங்குகளுக்கும் நவீன மனிதனுக்கும் இடைப்பட்ட இனங்களோட புதைப்படிமங்கள் 1800களில் கண்டுபிடிக்கப்படவில்லை. சேபியனோட முன்னோரான ஹோமோ எரெக்டஸ் வகை மனிதனோட புதைப்படிமமும் 1891 தான் முதல்ல இந்தோனேஷியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி இந்த விடுபட்ட மனித வகை இனங்களோட புதைப்படிமம் கிடைக்காததால இவையெல்லாம் ஒரு பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னும் அந்த நிலப்பரப்பு பிற்காலத்தில் கடலில் மூழ்கிருக்க வேண்டும் அப்படின்னும் டார்வினோட கருத்தை பின்பற்றிய ஜெர்மானிய விலங்கியலாளரான ஏர்னஸ்ட் ஹெகல் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை கூறினார். மேலும் ஆஸ்திரேலியாவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையே பசிபிக் கடலில் மூ என்ற கண்டம் ஒன்று இருந்ததாகவும் அதுவும் கடலில் மூழ்கியதாகவும் அகஸ்டஸ் ஹென்றி ஜூலியன் லூ அப்படிங்கிற பிரிட்டன் அமெரிக்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ஒரு கருத்தை கூறினார். எழுத்தாளரான பிளாட்டோ குறிப்பிடுற அட்லஸ் தான் மூ அப்படின்னும் அவர் கூறினார். பிரித்தானிய எழுத்தாளரான ஜேம்ஸ் சர்ச்வர்ட் அப்படிங்கிறவர் பிலிப் ஸ்லேட்டர் குறிப்பிடும் லெமூரியா தான் மூ அல்லது அட்லஸ் என்றும் அது பசிபிக் கடலில் இருந்ததாகவும் அவர் எழுதினார். இவ்வாறு மடகாஸ்கரின் இந்த லெமூர் குரங்கின் புதைப்படிமம் தமிழகத்தோட நீலகிரி மலைத்தொடரில் கிடைத்ததை தொடங்கிய இந்த லெமூரியா மனித இனத்தின் பரிணாமத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டு ஆய்வுத்துறையில் வளர்ந்திருக்கிறது. இந்த லெமூரியா கருதுகோளை பற்றின பேச்சு வெறும் ஆய்வுத்துறையோட நிற்கல. அது அரசியல், ஆன்மீகம், மொழியியல் அப்படின்னு பல்வேறு துறையை சேர்ந்தவர்களால் பேசப்பட்டது. குறிப்பாக பிரம்ம ஞான சபை அப்படின்னு அமெரிக்காவில் துவங்கப்பட்ட ஒரு ஆன்மீக அமைப்போட கிளை நம்ம சென்னையோட அடையாறில் இருக்கு. அவங்களுக்கு பல்வேறு பகுதியில் கிளைகளும் இயங்கிட்டு இருக்கு. அடையாறில் அமைந்திருந்த பிரம்ம ஞான சபை அதனுடைய நிர்வாகி மேடம் பிளவட்ஸ்கி அப்படிங்கிறவங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மகான்கள் மனித குலத்தை வழிநடத்துவதற்காக பல்வேறு தகவலை அவங்களுக்கு தந்துட்டு இருப்பதாகவும் அந்த மனிதர்கள் வாழ்கிற இடம் லெமூரியா அப்படின்னு அவர் கூறினாங்க. தமிழ் அறிஞர்களில் சிலர் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாண்டியன் இழந்த பகுதி பிளேட்டர் கூறிய
லெமூரியா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. லெமூரியாவுக்கு குமரிகண்டம் அப்படின்னு பெயரிட்டாங்க. இது பற்றி விரிவாக நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த பிலிப் ஸ்லேட்டர் மடகாஸ்கரில் வாழ்ந்த லெமூர் வகை குரங்கு எப்படி தமிழகத்தோட நீலகிரிக்கு வந்தது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு லெமூரியா அப்படிங்கிற ஒரு கருதுகோள் உருவாகுது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாரு அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம். இந்த கேள்விக்கு ஆல்ஃப்ரட் வெகர்னர் அப்படிங்கிற ஜெர்மானிய புவியியலாளர் உருவாக்கிய கண்ட நகர்வு கோட்பாடு பதில் அளிச்சது. இதனால் லெமூரியா கருதுகோள் அப்படிங்கிற அந்த கருத்து தவறு அப்படின்னு இந்த ஆய்வுலகம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஆல்ஃப்ரட் வெகர்னரோட இந்த கண்ட நகர்வு கோட்பாடானது புவியின் மேலோடு 14 தட்டுகளால் ஆனது அப்படின்னும் அவை ஒவ்வொரு காலத்திற்கு அதாவது 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரே தட்டாக இருந்தது அப்படின்னும் அது காலப்போக்கில் பல்வேறு காலங்களில் உடைஞ்சு 14 தட்டுகளாக மாறியது அப்படின்னு கூறுது. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த ஒரே நிலப்பரப்புக்கு பேஞ்சியா அப்படின்னு வெகர்னர் பெயரிட்டார். இந்த பேஞ்சியா அப்படிங்கிறது டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அதாவது 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் லாரேசியா மற்றும் கோண்டுவானா என இரண்டாக உடைந்துடுச்சு. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா உள்ளிட்டவை லாரோசியாவோடும், ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, நாவலன், அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா உள்ளிட்டவை கோண்டுவானிலும் இருந்தன. 155 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கோண்டுவானா மேலும் உடைந்தது. நாவலன் ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்து ஆசியாவை நோக்கி சென்றது. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மடகாஸ்கர் நாவலனிலிருந்து விலகி ஆப்பிரிக்காவை நோக்கி சென்றது. நாவலன் வடக்கு நோக்கி ஆசியாவுடன் மோதியது. இந்த மோதலால தான் இமயமலை உருவானது அப்படின்னு கண்ட நகர்வு கோட்பாடு கூறுது. இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். வெகர்னர் தற்போது இருக்கக்கூடிய கண்டங்களை வெட்டி அதை ஒன்று பொருத்தி இந்த கோட்பாடை விளக்கினார். லெமூர் பரவல் அதுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு கண்டங்களிடையே தென்பட்ட இந்த தாவர ஒற்றுமைக்கும் இந்த கண்ட நகர்வு கோட்பாடு ஒரு சிறந்த தீர்வாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டிலே இந்த கோட்பாடு அறிவியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே வேளையில் லெமூரியா அப்படிங்கிற ஒரு கண்டம் இல்லை அப்படின்னும் ஆய்வுலகம் முடிவுக்கு வந்துடுச்சு. நம்ம தமிழ் நூல்களில் காட்டக்கூடிய அந்த கடல் கொண்ட தென்னாடு பற்றி நாம் அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம்.